ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் ஒரு அனுபவமில் கார்த்திகை ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கப் வெல்லம், 3 கப் பொரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம்டு பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் வெல்லத்தை சேர்க்கலாம். அதே கப்பில் 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்க்கலாம். அது உருகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வெல்லத்தில் கல் மண் இருக்கும். ஸோ வடிகட்டி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அதே மாதிரி ஒரு பேனில் வச்சு திருப்பி ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா கல் மண்ணோட நம்ம டிஷ்ஷு செஞ்சோம் அப்படின்னா அதனால் சாப்பிட முடியாது. ஸோ நல்லா வடிகட்டிட்டு திருப்பி அதே ஹெவி பாட்டம்டு பேனில் நம்ம சேர்த்தாச்சு. திருப்பி ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. இது நல்லா கரைஞ்சி கொதித்து ஒரு நல்ல ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2-3 சொட்டு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா பால் மாதிரி நம்மளால் உருட்ட முடியணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நமக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை ஆட் பண்ணலாம். 1/2 கப் வெல்லத்துக்கு 3 கப் பொரி வரைக்கும் நம்ம தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா பொரி நல்ல பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தால் தான் நம்மளால் நமக்கு உருட்ட முடியும். ஸோ நம்ம இந்த பொரியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல லைட் வார்ம்லேயே நம்ம உருண்டையை பிடிச்சிடணும். இல்லைன்னா நம்மளால் பிடிக்க முடியாது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கையில் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருந்துச்சுன்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், நான் இந்த ஸ்டேஜில் தான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு நிறையா எடுத்துக்கோங்க. பொரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிங்க. கொஞ்சம் அழுத்தி உருட்டுங்க. நல்லா வாமாக இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஆறுனா கூட நம்மளால் அது பிடிக்க முடியாது. பாருங்கள், நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பட் அந்த கன்சிஸ்டன்சி மாறினாலோ இல்லை நமக்கு அளவு மாறினாலோ பொரி உருண்டை பிடிக்க முடியாது. ஏன்னா ஈஸியாக தான் தெரியும். அது சம்டைம்ஸ் நமக்கு நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கிட்ஸ் கடகடன்னு காலி பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள்.